ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. விநாயக புராணம் சாப்டர் 29. சுற்றத்தோடு சொர்க்கம் சென்ற சூரசேன மகாராஜன். சூரசேன மகாராஜன் உத்தரவுப்படி அனுப்பப்பட்ட தூதுவர்கள் நகரனுள் நுழைந்து ஒவ்வொரு வீடாக விசாரித்து வரும்போது ஓரிடத்தில் ஆகாய மார்க்கமாக விமானம் ஒன்று வந்து இறங்குவதைக் கண்டனர். இந்திரனை போன்று வேறு யாராவது சென்ற விமானம் கீழிறங்கி விட்டதோ என ஆச்சரியம் கொண்டவர்களால் அங்கு ஓடி சென்று பார்த்தனர். விமானத்திலிருந்து இறங்கிய தேவகணங்கள் அன்று உயிர்விட்ட சண்டால ஸ்திரீ ஒருத்திக்கு தேவ சரீரம் கொடுத்து அவளை அழைத்து செல்ல வந்திருப்பது தெரிந்தது. அவர்கள் ஆச்சரியம் பன்மடங்காயிற்று. அனைவரும் அவர்களை நோக்கி கைகூப்பி, தேவகணங்களே, இந்த பெண்ணோ தர்மம் என்பதையே அறியாதவள், பிறவியிலேயே சண்டால ஜென்மம், முப்பிறவிலையும் தான தர்மங்கள் செய்திருக்க மாட்டாள். அப்படி செய்திருப்பாளே ஆகில் இந்த ஜென்மத்தில் இவ்வித சண்டால ஸ்திரீயாக பிறந்திருக்க மாட்டாள். இவளுக்கு எவ்வாறு இந்த மகத்துவம் கிடைத்தது என்றனர். தேவகணங்கள் அவர்களை பார்த்து மகிழ்ச்சியோடு அந்த விருத்தாந்தங்களை சொல்லத் தொடங்கினர். வங்காள தேசத்தில் சாரங்கன் என்றொரு அரசன் இருந்தான். அவனுக்கு சுந்தரி என்றொரு மகள் இருந்தாள். அவளை சித்திரன் என்னும் அரசகுமாரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். சுந்தரி பெயருக்கேற்ப அதிசுந்தரமாக இருந்தாள். அவளை பார்ப்போர் யாவரும் அவள் அழகில் மயங்காதிருக்க மாட்டார்கள். அதற்கேற்ப அவளும் ஒழுங்க பாதையிலிருந்து விலகி கணவருக்கு துரோகம் விளைவிக்கக்கூடிய வழியில் பிற புருஷர்களுடன் கூடி கழித்து வந்தாள். அதை அறிந்த சித்திரன் மிகுந்த கோபம் கொண்டு அவளை கடிந்து பேசினான். இனியும் அவள் நிறைய தவறி நடப்பாளேயானால் அவளை கொன்று விடுவதாக பயமுறுத்தினான். ருசி கண்ட பூனை உரிக்கு உரி தாவும் என்பார்கள். அதுபோல் பிற புருஷர்களிடத்தில் இன்பம் அனுபவித்த சுந்தரி கணவனின் கட்டுப்பாட்டை எங்கனம் பொறுப்பாள். தன்னை கொன்று விடுவதாக பயமுறுத்தி அவனையே ஒழித்து விட்டாள் என்று எண்ணினாள். உறங்கிக் கொண்டிருந்த கணவனை பிறர் அறியாமல் கத்தியால் தலையை சீவிவிட்டு பிற புருஷனை தேடி சென்று விட்டாள் அந்த கிராதகி. காவலர்களுக்கு உண்மை தெரிந்ததும் அவளை பிடித்து இழுத்து வந்து அரசன் சாரங்கன் முன் நிறுத்தினர். அரசனோ அவளை ஏறெழுத்து கூட பார்க்காது அந்த வஞ்சகியை கானகத்தில் அழைத்து சென்று தலையை சீவி விடுமாறு உத்தரவிட்டான். தான் செய்த பாவங்களுக்கு பலகாலம் நரகத்தில் கிடந்து உழன்று அப்படியும் அனுபவிக்க வேண்டிய ஏராளமாக இருந்தமையால் சண்டால ஸ்திரீயாக வந்து பிறந்தாள். அன்று காலை எழுந்ததும் சுந்தரி கள் குடிக்கவே பிற்பகல் வரை தலை தூக்க மாட்டாது வெறியினால் மயங்கி கிடந்தாள். பின்னர் பசி அதிகரிக்கவே உணவை தேடி புறப்பட்டாள். ஒரு வீட்டில் தாங்கள் புசித்த போது மீதமுள்ளவற்றை இலையோடு திரட்டி கொண்டு வந்து வெளியில் போட்டனர். பசியோடு வந்து கொண்டிருந்த சண்டாள பெண் அதை கண்டு ஓடி வந்து இலைகளில் இருந்த மீதத்தை சாப்பிட்டாள். அன்று சதுர்த்தி தினம். அவ்வீட்டில் உள்ளோர் கணபதி கணபதி என்று பக்தி பரவசமாக கூப்பிடவே வெளியில் இருந்த அவளும் அதை கேட்டு கணபதி கணபதி என்று வாய்விட்டு சொன்னாள். சதுர்த்தி தினத்தன்று அவள் விநாயகர் திருநாமத்தை அறியாது கூறினாலும் அதன் மகத்துவத்தை அடைந்தவளாகிறாள். விக்னராஜனும் அவளை தமது லோகத்திற்கு அழைத்து செல்ல தேவகணங்களோடு விமானத்தை அனுப்பி வைத்தார். தேவகணங்கள் சொல்லி வந்த விருந்தாந்தத்தை கேட்ட சூரசேனனின் தூதுவர்கள் தேவகணங்களை ஊருக்கு வெளியே தேவேந்திரன் விமானம் கீழிறங்கி இருக்கிறது. வான மார்க்கமாக செல்லும் போது நோயாளியின் பார்வைப்பட்ட தோஷத்தால் அது இறங்கிவிட்டது. அது திரும்பவும் வெண்ணிலை எழும்புமாறு நீங்கள் காட்சி தர வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். அவர்களோ தங்களுக்கு இட்ட வேலையைத்தான் செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்ணோடு ஆகாய மார்க்கமாக புறப்பட்டனர். அவர்கள் வான்வழியே செல்லும் போது விமானத்தில் இருந்த பெண்ணின் பார்வை தரையில் இறங்கியிருந்த இந்திர விமானத்தின் மீது பட்டது. அவள் எத்தனையோ பாவங்கள் செய்த சண்டால பெண்ணாக பிறந்தாலும் இப்போது அப்பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று தேவசரீரம் பெற்றுவிட்டபடியால் அவள் பார்வைப்பட்டதும் தோஷம் நீங்கி இருந்த இந்திர விமானம் ஆகாயத்தில் எழும்பியது. தூதுவர்கள் வந்து சொன்ன விவரங்களை கேட்ட சூரசேனன் ஆனந்தம் கொண்டு விநாயக பெருமானின் பேருளை தானும் அடைய விரும்பியவனாய் வசிஷ்டர் முதலான முனிவர்களை அழைத்து அவர்களை கேட்டான். அவர்களது ஆதரவின் மாசி மாசம் அமரபட்சத்தில் வரும் அங்காரக சதுர்த்தியின் கணநாதனை மனதில் தியானித்து விரதத்தை தொடங்கினான். ஒவ்வொரு மாதமும் விடாது விரதத்தை தொடர்ந்து அனுஷ்டித்து வந்து அதன் முடிவில் விநாயகரின் அருள் பெற்றான். அவனை அழைத்து செல்ல விமானத்தோடு தேவகணங்கள் வந்தனர். சூரசேன மகாராஜனோ தான் ஒருவன் மட்டுமே விமானத்தில் ஏறி செல்ல விரும்பவில்லை. தன்னோடு நகரத்து மக்கள் அனைவரும் வர வேண்டும் என்று விரும்பினான். அவன் விருப்பத்தை தேவகணங்களும் அதற்கு சம்மதிக்கவே நகரத்து மக்கள் அனைவரும் வந்து அரசனோடு விமானத்தில் ஏறிக்கொண்டனர். என்ன ஆச்சரியம்! விமானம் மேலெழும்பாது நின்றுவிட்டது. சூரசேனன்
ஆச்சரியத்தோடு தேவகணங்களை பார்க்க, அரசே, விமானம் எழும்பாத காரணம் தெரிந்துவிட்டது. தங்களோடு விமானத்தில் ஏறிய நகர மக்களில் நோயாளி வணிகன் ஒருவன் இருக்கிறான். அவன் பாவி. அவனுடைய பார்வைப்பட்ட காரணத்தாலேயே முன்னர் இந்திரன் விமானம் பாதை தவறி கீழே இறங்கியது. அந்த வணிகன் விமானத்தை விட்டு இறங்குவானேயாகில் விமானம் மேலெழும்பும் என்றனர். அரசன் அடைந்த வருந்தம் சொல்லி முடியாது. நகரத்து மக்கள் அனைவருக்கும் கிட்டிய பாக்கியம் அவனுக்கு ஒருவனுக்கு மட்டும் கிட்டாது போய்விடுவதா? அப்படி அவன் என்ன பாவம் செய்தான்? அதற்கு பரிகாரமே கிடையாதா? அரசின் உள்ளத்தில் எழுந்த கேள்விகளையும் அவன் படும் வேதனையையும் அறிந்த தேவகணங்கள் அவனை பார்த்து சொன்னார்கள். கௌட தேசத்திலே தவசீலர் என்றொரு வேதியர் இருந்து வந்தார். அவருடைய மனைவி ஜானகி என்பவள். அவர்களுக்கு புதன் என்ற பெயருள்ள புத்திரன் பிறந்தான். அவன் தக்க வயதை அடைந்ததும் நல்ல குடும்பத்தில் பிறந்த சாவித்திரி என்ற பெண்ணை மனம் செய்து வைத்தனர். ரதி போன்ற மனைவி விட்டிருக்க புதன் முன்விளைவு காரணமாக வேசியர் மையலில் வீழ்ந்தான். அவர்கள் வீடே கதி என்று கிடந்தான். மகனை காணாத வேதியர் அவனை தேடி வரும்போது வழியில் அவன் நண்பன் ஒருவனை கண்டு விசாரித்தார். அவன் வேசியர் வீட்டில் புதன் இருப்பதை தெரிவித்தான். கிழவனின் மனம் நொந்துவிட்டது. தமது தள்ளாத வயதில் மகன் இந்த போக்கு அவரை கவலை கொள்ள செய்தது. தள்ளாடியபடி வேசியரின் வீட்டுக்கு சென்று வாசலில் இருந்தபடியே அவனை அழைத்தார். தகப்பனார் தன்னை தேடி வந்திருப்பதை அறிந்ததும் புதன் பெரும் கோபம் கொண்டவன். ஆத்திரத்தால் உள்ளம் குமர வெளியே வந்தான். மைந்தனை கண்டதும் கிழவரின் கண்களிலிருந்து நீர் பலபலவென்று உதிர்ந்தது. மகனே, உன் செய்கை உனக்கே நியாயமாக இருக்கிறதா? உன் பிறப்பு என்ன? உன் குலம் என்ன? இந்த பிழைப்பு உனக்கு எதற்கு? வீட்டில் ரதி போன்ற பெண் இருக்க நீ கிடப்பது தர்மமா? அந்த பெண்ணின் உள்ளம் அழுதால் உனக்கு கதி மோட்சம் கிடையாதடா. வேண்டாம் இந்த படுபாதக செயல். வீட்டுக்கு வா. இன்றோடு இத்தீய காரியங்களை ஒழித்துவிடு என்று நெஞ்சம் முருக கூறினார். அவருடைய வார்த்தைகளால் எரிச்சல் மிக கொண்டு புதன் தகப்பன் என்றும் கூட பாராமல் புத்தி கூறுவதற்கா இங்கு வந்தாய் என்று அவரை ஓங்கி அறைந்தார். மகனின் செய்கையால் மனம் தொந்து போயிருந்த அவர் அவனது அறையை தாங்க மாட்டாது அங்கேயே மயங்கி விழுந்து உயிரை விட்டார். புதன் அவர் உடலை தூக்கி சென்று யாரும் அறியாத வண்ணம் கொல்லையில் குழி தோண்டி புதைத்து விட்டான். பின்னர் வீட்டுக்கு சென்று பணம் கொண்டு வரலாம் என்று புறப்பட்டான். அங்கு அவனுடைய தாய் ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டு கண்ணீர் விட்டாள். எங்கேடா போய்விட்டாய்? இத்தனை நாட்களாக உன்னை காணாது நாங்கள் அணுவாக செத்து கொண்டிருக்கிறோம். எங்களை மறந்து விட்டாயா? சாவித்திரி உனக்காக வருந்தி கொண்டிருக்கிறாள். இன்ன இடத்திற்கு போய் வருகிறேன் என்று சொல்லி சென்றிருந்தால் எவ்வளவு நிம்மதியாக இருக்கும். எனக்கென்னவோ என்னெல்லாமோ எண்ணி நாங்கள் கண்கலங்கி வருகின்றோம். இந்த தள்ளாத வயதிலும் உன் தந்தை உன்னை தேடி சென்றிருக்கிறார். எங்கெல்லாம் அலைகிறாரோ போய் அவரை அழைத்து வா என்றாள். எரிச்சல் தாங்காதவனாய் வெறிக்கொண்டு புதன் அவளை அடிக்க அவளும் உயிரிழந்தாள். கொல்லையிலே குப்பை மேட்டிலே அவளை புதைத்து விட்டு அவன் வந்தான். புறா விஷயங்களையும் அறிந்த சாவித்திரி கணவனிடம் ஓடி வந்து கெஞ்சினாள். என்ன காரியம் செய்து விட்டீர்கள் நாதா? உங்களுக்கு புத்தி சொல்ல வந்த பெற்றோர் இருவரையும் மாத்திரம் காரணமாக கொன்று விட்டீர்களே, இது உங்களுக்கு நியாயமாகப்படுகிறதா? பரத்தை மையலில் வீழ்ந்தவன் எவன்தான் நன்றாக வாழ்ந்தான்? எந்த குடும்பம் முன்னுக்கு வந்திருக்கிறது? அவர்கள் உங்களிடம் காட்டும் அன்பு அனைத்தும் உங்கள் பணத்துக்காக அன்றோ? உங்களிடம் பணம் கரைந்து விட்டால் உங்களிடத்தை நிரப்ப வேறொருவனை பிடித்துக் கொள்வார்களே. உண்மை அறியாது அவர்களிடம் ஆசை கொண்டு இப்படி பாழாகி விட்டீர்களே நாதா. என்னிடம் கிடைக்காத இன்பமா அவர்களிடம் உங்களுக்கு கிடைத்து விட்டது? உங்கள் திருப்திக்கு ஏற்ப நான் நடந்து கொள்ளவில்லையா? ஏன் வீண் சபலம் கொண்டு விட்டீர்கள்? போதாத காலம் பிடரையை பிடித்து தள்ளும் போது அவன் காதிலா நல்லுரைகள் ஏறப்போகிறது. ஏற்கனவே இரு கொலைகளையும் செய்து கைகளை கரையாக்கி கொண்டு விட்ட அவன் மேலும் அதற்கு துணிந்து விட்டான். அவளை உயிரோடு விட்டால் தன்னை பற்றிய உண்மை அரசனுக்கு தெரிந்துவிடும் என்று பயந்து அவளை இழுத்து வந்து அறையில் தள்ளி அடித்து கொன்றான். பின்னர் வீட்டிலிருந்த பொருள்களை வாரி சுருட்டி கொண்டு வேசிரின் வீட்டுக்கு வந்தான். அவளையும் அழைத்து கொண்டு பக்கத்து காட்டுக்கு போய்விடலாம் என்று புறப்பட்டு விட்டான். அக்காட்டிலே தாளவன் முனிவரின் ஆசிரமம் இருந்தது. முனிவரின் மனைவியான கலமை மிகுந்த அழகி. ஒரு நாள் அவளை கண்ணுற்ற புதன் அவளிடம் மோகம் கொண்டு அவளை எப்படியாவது அடைய வேண்டும் என விரும்பினான். முனிவர் நீராள சென்ற சமயத்தில் ஆசிரமத்தில் நுழைந்து அவள் கையை பிடித்தான். முனிபத்தினியம் கோபம் கொண்டவளாய், அடே காமாந்தகா, முனிபத்தினி என்று தெரிந்தும் என்னிடம் மோகம் கொண்டு என்னை தொட துணிந்து விட்டாய். எந்த இன்பத்துக்காக நீ இவ்விதம் நீச செயலுக்கு துணிந்தாயோ அந்த இன்பத்தை அடைய மாட்டாது குஷ்ட நோயால்
அருந்தக் கடவாய் என்று சாபம் கொடுத்தான். அந்த க்ஷணமே சாபம் அவனை பிடித்து கொண்டது. உடல் முழுவதும் விகாரமாகி ரணங்களிலிருந்து ரத்தம் வழிய வரும் காதலனை கண்டதும் வேசியும் அவனை விட்டு போய்விட்டாள். தன்னந்தனியாக அந்த காட்டிலே ஆதரிப்போர் யாருமின்றி அலைந்து உயிரை விட்டான். எத்தனையோ நரக வேதனைகளை அனுபவித்த அவன் இன்னமும் பாக்கியிருக்கவே இந்த ஜென்மத்தில் அதே நோயோடு வணிகனாக பிறந்து வந்தான். தேவகணங்கள் வணிகரின் பூர்வாவிர்ந்தாத்தத்தை சொல்ல கேட்ட சூரசேனன் அவர்களை வணங்கி, அருளாளர்களே, அவன் எத்தனையோ பாவ காரியங்களை செய்திருந்து அதற்கேற்ற தண்டனை அனுபவித்தும் தீராமல் இந்த ஜென்மத்திலும் நோயோடும் தவிக்குமாறு வந்து பிறந்திருக்கிறான். அவன் பார்வை பட்ட மாத்திரத்திலேயே தேவ விமானம் தோஷமடைந்து பறக்க முடியாது இறங்கிவிட்டது. இருந்த போதிலும் கர்ப்பக கடவுளான விநாயகரின் கணங்களால் தங்களை தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றதனாலேயே அவன் பாவம் தீர்ந்து விட்டதாக ஆகாதா? மனதறிந்து சொல்லாவிட்டாலும் கணபதி என்று சொல்ல கேட்டு அதை சொன்ன சண்டாள பெண் பாவங்கள் தொலைந்தது போகவில்லையா? அப்பேற்பட்ட எப்பெருமானுக்கு சேவை செய்து சதா அவரது கருணா கடாட்சத்தில் இருக்கும் தங்களை தரிசிப்பது எத்தனையோ மேலானது இல்லையா? ஆகவே தாங்கள் தயவு செய்து தங்கள் கிருபையை அவனுக்கு அளித்து எங்களோடு தங்கள் லோகத்திற்கு வரும் பாக்கியம் அவனுக்கு கிட்ட செய்ய வேண்டும் என்று வேண்டினான். அரசனின் பரோபகார தன்மையை கண்டு வியந்த தேவகணங்கள் அவன் விருப்பத்துக்கு இணங்கி நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் வணிகனின் நோய் தீர அனுகிரகித்தனர். அப்போதே அவன் உடலை தின்று கொண்டிருந்த நோய் நீங்கி அவனும் மற்றவர்களுக்கு வியக்கக்கூடிய திவ்ய சரீரத்தை அடைந்தான். அந்த கணமே விமானம் விண்ணில் எழும்பியது. சூரசேன மகாராஜன் நகர மக்கள் அனைவரோடும் விநாயக பெருமானின் திவ்ய லோகத்துக்கு சென்றான்.